இன்றைக்கி வந்து நம்மளோட யமஹா பைக்கை வந்து ப்ரொவைட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய எஸ்எஸ் பைக் தாங்க. ஸோ இவங்ககிட்ட இருக்கக்கூடிய இப்போ ரீசெண்டாக என்ன மாடல் இருந்தாலும் சரி எல்லா மாடல்ஸுமே வந்து ரிவ்யூக்கு தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து நிறைய ஆஃபர்ஸு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல். ஸோ வீடியோக்குள்ளே போல வாங்க. ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க, நானும் நல்லா இருக்கேன். ஃபைனலாக வந்து நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி தான், அப்புறம் ஒரு 200cc வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான பைக் சொல்லுங்கள். ஒரு 200cc வந்து ப்ரைஸ் வைஸ் கம்மியாக இருக்கணும், பவர் ஜாஸ்தியாக இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு பர்ஃபார்மான ஒரு பைக் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான். ஸோ த ஆல் நியூ யமஹா MT-15 நம்மகிட்ட இருக்குது. அப்படி இதில் என்னென்ன டீட்டெயில் என்னென்ன எல்லாம் கொடுத்துருக்காங்க என்னங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட லுக்கு தான். ஸோ எப்பவுமே வந்து ஒரு வண்டி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அதோட லுக் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. ஸோ லுக்கிலேயே வந்து நம்ம MT வந்து என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அந்த மான்ஸ்டர் லுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த DRLs பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு நல்ல ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த டியூல் டோன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஏரோடைனமிக் லுக்கில் வந்துடும். ஸோ கலர்ஸ் வந்து ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு அந்த வீல் கலருக்கும் ஸோ ஃப்ரண்ட் அந்த ஹெட்லாம்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கலர் கொடுத்துருக்காங்க. கூட வந்து LED ப்ரொஜெக்ட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் அந்த R5ல கொடுத்தது தான் லென்ஸ், சேம் இதிலே கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட் மாட்டுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கிளாம் வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்த கட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து நம்ம MT-ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய மாடலில் கொடுத்துருக்கல, பட் ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ஜாஸ்தி தான் சொல்ல முடியும். நம்ம MT பொறுத்தளவு வந்து கம்மி. லிக்விட் இன்ஜின் கொடுத்தது வந்து நம்ம யமஹா MT. ஸோ மற்ற மாடல்லே வந்து இன்னுமே கொடுத்துருக்காங்க, பட் ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதுக்காகவும் சொல்லலாம். அதனால் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயரோட ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க. அப்சைட் டவுன் ஃபோக்ஸோட வந்துடும். டியூல் டோன் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ மக்கேடு உங்களுக்கு அந்த மேலே பார்த்தீங்கன்னா, ஸோ மக்கேடை பொறுத்தளவு வந்து கிளாசி மக்கேடு தான் கொடுத்துருக்காங்க. ஃபைபர் தான், மெட்டல் இன்னும் கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் எப்படின்னா வந்து மெட்டல் கொடுத்தா ஸ்பீடு போகாது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்ஃபர்டபுள் அந்த ஃபீல் இருக்காது. ஸோ அதனால தான் ஃபைபர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல் LED செட்டப் செக்மெண்ட்லேயே ஃபஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே LED விங்கர்ஸ் LED செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார் பொறுத்தவரை வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் நேக்கட் பைக் கொடுத்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார் நல்ல ஒரு ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பிட் ஹேண்டில் பார் மாதிரியே தான் இருக்கும், பட் நல்ல ஒரு லாங் ட்ராவல்க்கெல்லாம் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த ஹேண்டில் பார் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு டாப் வியூ பொறுத்தளவு தான் ரைட் வியூவில் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ரைட் வியூலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ரைட் வியூ பொறுத்தளவு வந்து அந்த MT-யோட டேங்க் சேம் அந்த ஃபஸ்ட் ஜென்லேருந்து அப்படியே தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன், அந்த MT-யோட லோவோ போட்டு வந்துடும். ஸோ MT-15 கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸை பொறுத்தளவு வந்து அந்த டியூல் டோன் கலரில் அப்படியே கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த MT-ன்னு சொல்லிட்டு அந்த சில்வர் டைப்லேயே வந்துடும். சேஸை பொறுத்தளவு வந்து சேம் உங்களுக்கு அந்த NS டியூக் இதில் கொடுத்த ஃப்ரேம் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் பார்க்கும்போது இந்த ஒயிட் கலர் ஃப்ரேம் தான் கொடுப்பாங்க. ஸோ ஒயிட் ஆரஞ்சு கொஞ்சம் பார்க்குறக்கே கொஞ்சம் ஒரு லுக் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம யமஹா MT பொறுத்தளவு வந்து சேம் அந்த பிளாக் கலர் சேஸ் கொடுத்ததுனால சேஸ் அந்த கொஞ்சம் நல்லா பார்க்குறக்கு நல்ல ஒரு லுக்கில் இருக்குது. பட் நல்ல ஒரு பவர்ஃபுல் CC 155cc 4 வால் இன்ஜின் நல்ல ஒரு பில் கார்டு கொடுத்துருக்காங்க. இன்ஜின் கார்டு வந்து கூட வெஹிக்கிளோட வந்துடும். நீங்கள் ஆஃப் மார்க்கெட் போகணும், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் போகணும் தேவையில்லை. ஸோ கிக்கர்ஸை பொறுத்தளவு வராது. ஸோ என்ன சொல்கிறது, இப்போ வரக்கூடிய BS6 எல்லாமே கிக்கர் இல்லாமல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் தான். ஸோ கிக்கர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸை பொறுத்தளவு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ரிவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப் ரோடிங் ஷூ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக கொண்டு போயிடலாம். ஸோ ரைடர் பில்லியன் ரைடர் ரெண்டு பேருக்கு நல்லா வந்துடும். ரெண்டாவது வந்தீங்கன்னா இந்த கார்பன் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு சைலன்சரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ கொஞ்சம். ஸோ மஃப்ளர் சேஃப்டி கார்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் டியூல் டோன் கலராக வந்துடும். நம்மகிட்ட இருக்கிறது வந்து இப்போ டியூல் டோன் ABS-ஓடவே வந்துருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் மட்டும் ABS கொடுத்துருந்தாங்க, பேக் நான் ABS கொடுத்துருந்தாங்க. இப்போ ரெண்டுமே வந்து டியூல் டோன் ABS-ல கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி டேங்க் பொறுத்தவரை நல்ல ஒரு காம்பாக்டான டேங்க். ஸோ ரைடருக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக கொண்டு போகிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா 7 ஸ்டெப் மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு வந்து பேக் வீல் பேடோடவே வந்துடும். ஸோ உங்களுக்கு மழை டைம்லலாம் நீங்கள் வண்டி ஓட்டும் போது சேர் ஃபுல்லாகவே அடிக்கும். ஸோ அதை கொஞ்சம் தடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்லேட் ரெண்டை பிடிச்சிட்டு போகிறதுக்கு நல்ல ஒரு கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க. ஸோ MT-ல வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜாக சொல்லிட்டு இருந்தீங்க, சேம் அந்த கிராப் ரயிலே கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம கேரி பண்ணி பிடிச்சிக்கலாம். அதுலேயும் கூடவே அந்த யமஹா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி வந்துடும். ஸோ மற்றபடி உங்களுக்கு ரைட் வியூ பொறுத்தவரை தான் ரியர் வீல் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ரியர் வியூ பொறுத்தவரை வந்து அந்த ரைட் வீல் சொன்னது தான் இந்த பேக் வீல் பேட் கொடுத்துருக்காங்க. ஸோ சேர் இதில் அடிக்காதான்னு கேட்பீங்க. ஸோ இதுலேயே அடிக்கும், கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் போகிறீங்க, ஒரு நேக்கட் பைக் போகிறீங்க அப்படின்னா ஒரு 150cc மேலே போனீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ வீல் பேஸ் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரெயின் டைம்லலாம் ஓட்டும்போது கண்டிப்பாக சேர் பில்லியன் ரைடர் மேலே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு கொஞ்சம் பேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த MT-க்கு வந்து ஆல் LED விங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹாலஜன் வந்துச்சு, இப்போ LED மாற்றிட்டாங்க. ஸோ டெயிலை பொறுத்தளவு சேம் அதே டெயில் லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க, LED டெயில் லேம்ப். நம்பர் பிளேட் மாட்டுறதுக்கு சின்னதாக கிளாம் வந்துடும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் பிளேட் லைட் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஹாலஜன் தான் வந்துச்சு, இப்போ வந்து LED கொடுத்துருக்காங்க. ஸோ
இது நிறைய பேர் போடல, நம்ம சேனலில் போட்டிருக்கோம். மற்றபடி உங்களுக்கு அந்த ரியர் வியூ பொறுத்தளவு தான் லெஃப்ட் வியூவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் வியூவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் வியூ பொறுத்தளவு வந்து அந்த மான்ஸ்டர் எடிசன் R15 MT-லாம் பார்த்துருப்பீங்க. சேம் அதே டிசைன் தான் அந்த MT-யோட லோகோ டியூல் டோன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ MT-15 சொல்லிட்டு மேலே மென்ஷன் ஆகி வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிக்விடுக்கிட்டே உங்களுக்கு MT-ன்னு சொல்லிட்டு அந்த க்ரோம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்தளவு வந்து 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. சேம் உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இருக்கக்கூடிய அந்த R15 இருக்கக்கூடிய இன்ஜின் தான் நேக்கட் பைக் கொடுத்துருக்காங்க. ஸோ பில் குவாலிட்டி பொறுத்தளவு நல்ல ஒரு பில் குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு இன்ஜின் கார்டு பெருசு பண்ணி கொடுத்துருக்கலாம், பட் அந்த பெருசு பண்ணாமல் லுக்கு போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு சின்ன இன்ஜின் கார்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் சைடிஸ் இன்ஜின் கார்டாக கொடுத்துருக்காங்க. ரைடர் பில்லியன் ரெண்டு பேருக்கு ஃபுட் டெஸ்ட் வந்துடும். சேம் அந்த ரைட் வியூவில் பார்த்தது தான். ஸோ அந்த யமகான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கரில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பில்லியன் ரேட்டை பிடிக்கிற நல்ல ஒரு கிராப்பில் வந்துடும். யமகாவோட லோகோ ஸோ இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். மற்றபடி ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக் தான், உள்ள மட்டும் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ரைடர் பேடு வந்து இதில் வந்து இன்க்ளூடிங் வந்துடும். நிறைய பேர் பார்க்கல, இங்கே பார்த்தாவே தெரியும். ரைடர் பேடோட டிசைன் வந்துடும். கொஞ்சம் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது பார்க்க கொஞ்சம் ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ அது கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஹேண்டில் பாரில் வந்தீங்கன்னா இந்த கப் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க, ஹேண்ட் கப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு இந்த சில்வர் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா லுக்குக்காக தான். மற்றபடி லெஃப்ட் வியூ பொறுத்தவரை தான் டாப் வீல் என்னன்னு பார்க்கலாம். ஸோ டாப் வீல் என்னன்னு பார்க்கலாம். ஸோ டாப் வியூ பொறுத்தவரை அந்த யமஹான்னு சொல்லிட்டு மீட்டர்லேயே மென்ஷன் ஆகி வந்துடும். ஸோ TFT மட்டும் இன்னுமே MT-ல கொடுக்கல. ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக 2025ல் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த லைட் உங்களுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு 4 டைம் வந்து பிளிங்க் ஆகிட்டு ஆஃப் ஆயிரும். நேவிகேஷன் நம்ம ஈஸியாக Yamaha மோட கனெக்ட் பண்ணிக்கலாம். கீர் ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ விங்கர்ஸ்க்கு இங்கே வந்து ஹை பீம் லோ பீம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ML8 ABS லைட் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் லெவல் இருக்குன்ட்டு இங்கேயே காமிச்சிரும். அடுத்து எவ்வளோ ஸ்பீடு போகிறங்கிற ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. RPM லெவல் மேலே வந்துடும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓடோமீட்டர் ஓடி இருக்கு அப்படிங்கிறத காமிச்சிரும். இதை ட்ரிப் கண்ட்ரோலுக்கு வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் ஆவரேஜாக வந்து உங்களுக்கு RTM வந்துடும். ஸோ வண்டி எவ்வளோ மைலேஜ் தரணும் வண்டியே சொல்லிடும். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மொபைல் சார்ஜர் மட்டும் உங்களுக்கு அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் சார்ஜர் மட்டும் கொடுக்கல. ஸோ ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3-வே கேட்டகரி ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப், ஆன், ஸ்டார்ட். ஸோ 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. த்ராட்டில் பண்ணும்போது சரியும் MT-யோட சவுண்ட் அதே ஸ்பீல் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அசார்டு இல்லாமல் இருந்தது, இப்போ அசார்டு வந்து MT-ல கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா ஹை பீம் லோ பீம் பாசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்ன் மட்டும் உல்ட்டாவாக கொடுத்துருக்காங்க. அந்த ஹார்ன் மட்டும் கொஞ்சம் கீழே 2025ல் கொடுத்தா நல்லா இருக்கும் தான் எங்கள் சைட்லேருந்து பார்க்குறோம். ஸோ விங்கர்ஸுக்கு கீழே நார்மலாக வந்துடும். ஸோ அசார்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ டேங்க் அப்படியே வந்தீங்கன்னா டேங்க் பொறுத்தளவு ஸோ 11 லிட்டர் கெப்பாசிட்டி E20 அக்செப்ட் பண்ணுற பெட்ரோலோட வந்துடும். ஸோ டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர்ஸ் பொறுத்தவரை 3 கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ கீ இங்கே மேலே போகிற மாதிரி வந்துடும். இங்கே வந்து உங்களுக்கு அந்த ரைடர் பேட் டிசைனில் வந்து மேட் பென்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ரைட் 2 பக்கம் பேனலில் வந்து உங்களுக்கு வந்து அந்த கிளாசி கிரே கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரோட வந்துடும். ஸோ அதில் MT-யோட லோகோ மென்ஷன் வந்துடும். சீட்டை பொறுத்தவரை ரைடர் பில்லியன் ரைடருக்கு நல்லா காம்பாக்டாக கொண்டு போகிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லியன் ரைடருக்கு அந்த பெல்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிப்காக சொல்லலாம். ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே பார்த்தாச்சு. ப்ரைஸ் பார்த்துடலாம். ஸோ கைஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு ப்ரைஸை பார்த்துடலாம். ப்ரைஸை பொறுத்தளவு 2,20,000 வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நம்ம Yamaha SS பைக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுக்குறப்ப செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா இந்த நேக்கட் பைக் இந்த ப்ரைஸுக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ஒரு நேக்கட் பைக்குன்னு போகிறவங்க கண்டிப்பாக வந்து பவர் பார்ப்பாங்க, அதில் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்ப்பாங்க. ஸோ ஒரு 200cc நீங்கள் வாங்கும்போது 200cc ப்ரைஸே வந்து ஒரு 2 லட்ச ரூபா போட்டால் தான் ஒரு ஏதோ ஒரு மாடலில் வந்து எடுக்க முடியும். பட் ஒரு 155cc வந்து 200cc விடவே பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு ஒருத்தான்னு கேட்டால் என்னை பொறுத்தளவு Yamahaவில் R15 MT ஸோ ரெண்டுமே ஒருத்தன் தான் சொல்லுவேன். அதுவும் நேக்கட் பைக்கில் குறிப்பாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னா வந்து நீங்கள் MTவே எடுத்துக்கலாம். ஸோ சாய்ஸே கிடையாது. MT அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடை பொறுத்தளவு வந்து ஸ்பீடெல்லாம் அதை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அந்த பைக்கை பற்றி கேள்விப்படாதவங்க யாருமே இல்லை. ஸோ எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. மைலேஜை பொறுத்தளவு மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ ஆவரேஜில் நீங்களே செக் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் ஒரு 45 வரைக்கும் கிளைம் ஆகும். ஸோ அதுக்கு மேலேங்கும் போது நீங்கள் அப்படி இப்படின்னு எக்கனாமிக்கில் ஓட்டினா மட்டும்தான் முடியும். பார்த்தாச்சு. வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ மேக் பண்ணி போடலாம். வீடியோ பார்த்து இந்த தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.